வெல்கம் டு இம்ரான் vlogs. இந்த குளத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே தான் பார்த்தீங்கன்னா சமணர் அவரோட பார்த்தீங்கன்னா ஒரு சிலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமிய கல்வெட்டுக்கள், பிராமியில் தமிழ் கல்வெட்டுக்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா போட்ட கல்வெட்டுக்கள் இதெல்லாம் அங்கங்கே. ஆனால் தண்ணியில் மீன்லாம் விட்டுருக்காங்க மக்களே. எவ்வளோ மீன் இருக்கு பாரு. தவளையும் இருக்குது, மீன் இங்கே பாருடா குட்டி குட்டியா. ஆமாம் மக்களே, வாங்க எவ்வளோ மீன் 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 மீன். ஆனால் சுத்தமாக இருக்குது. என்ன பிளாஸ்டிக்கை போட்டு நார் அடித்து வச்சுருக்காங்க அங்கங்கே. தயவு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. அப்படியே உங்களுக்கு தெரியுதா தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். குடிக்கலாம் முடியாது. நம்ம பிரான்மலையில் குடித்தோப்பில் அது மேலே இங்கே குடிக்க முடியாது. அதுக்கு மேலே பாடுறேன் என்ன தைரியமாக உட்காந்துருக்குன்னு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயே உள்ள பல பெட்ஸ் இருக்குது பாருங்கள். மார்க் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இங்கேயும் பெட்ஸாக தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வளர்ந்து அப்படியே தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து இப்படி வந்து இங்கிட்ட அப்படியே ஒரு தெப்பமாயிருச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. இங்கே வரையுமே பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்கிது எங்களுக்கு. சந்தோஷம். கீழே இறங்கலாம். நம்ம நண்பர்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. வெயில் வேறு வந்துருச்சு. இவர் தான் இறங்குவோம். வெயில் என்னடா வெயில் இப்படி இருந்துச்சு. ஆமாம் 11 மணி ஆச்சு. மணி இப்போ 11:30 கிட்ட ஆயிருக்கும். கிளம்புவோம். தயவு செஞ்சு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸு சரக்கு அடிக்கிற ஸ்பாட்டு போடுறது இப்படிலாம் போடாதீங்க. போட்டிங்கன்னா நம்ம தான் இந்த அழகெல்லாம் பாதுகாக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெரிட்டேஜ் சென்டர் வேறு, ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் இந்தியாவோட இது. இந்த ஒரு வியூ பார்த்துக்கோங்க. அழகர் கோயில்ரா மக்களே. அழகர் கோயில் தெரியுது மக்களே. அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு பாருங்க, அழகர் கோயிலோட கோபுரம் தெரியுது பாருங்க. சூப்பர். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அழகர் மலை தான். அழகர் மலையானோட மலை எப்படி இருக்கு பாருங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் தெரியுது. என்ன இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. அங்கங்கே சீனி பாட்டில் செருப்பெல்லாம் கொஞ்சம் கழட்டாமல் வந்துடாதீங்க. ஏன்னா அவ்வளோமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடஞ்சி வச்சுருக்காங்க. குடிச்சு உடச்சிருவாங்க போல். அப்படி இருக்குது. சரி மக்களே இறங்கலாம். போய்கிட்டு இருக்கோம். இறங்குறதுலாம் ஈஸி. அந்த சவாலான அந்த கம்பி ஏறுறது தான் கஷ்டம். அது அட்வென்ச்சர் ஸ்டார்ட்ஸ். நீ பார்த்து வாடா. அந்த அறுக்க பாருங்க, டெரராக இருக்குது பாருங்க. கம்பி கம்பினா அப்படியே உச்சிக்கு போதா. பேசுனாதரே காப்பாத்துங்க. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேட்குதே. ஆட்டம் சரியாட்டம் ஆடுது. அப்பவே மனசுக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கு. அவர் மனசில் திமுரு ஒரு அகங்காரம் எல்லாத்தையும் கொண்டு ஏறாரு இம்ரான். என்ன ப்ரோ ஏறிட்டீங்களா? அவ்வளோதான், இறங்க வேண்டியதுதான். ரொம்ப டயர்டாக இருக்குது நண்பர்களே. எனக்கு டயர்டில் எல்லாம் போச்சு நண்பர்களே. பயம்தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. மிச்சப்படி டயர்டில் இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆபத்தான மலையவே நாங்கள் ஏறிட்டு போட்டோம் அந்த தெனாவட்டில் இருக்கு. அதான் சரி ஓகே இறங்குவோம். பார்த்து மட்டும் இறங்கப்பா. ஈஸியாக இறங்கிடலாம். அதோட பார்த்து கொஞ்சம் இறங்கணும். சரியான பாதையில் தான் போகிறோமா பீட்டர்? சரியாக தான் போகும். கீழே இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சவால் என்னன்னா வண்டி எடுத்து அந்த ஆஃப் ரோடுக்குள்ளே போகணும். சரி மண் அதுமாக வழுக்குது. தரையை போட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த விரைவு இந்த பைக்கில் கொண்டு வர அதிகப்பா. ஆமாம், நார்மலாக நம்ம பேஷன் ப்ரோ ஹீரோ அது மாதிரி அது மாதிரி ஸ்கூட்டி மெயினாக நல்லா இல்லை. ஸ்கூட்டி வந்துடும்டா. தயவு செஞ்சு இந்த R15 ஜெட்ரு யமஹா ட்ரெக்கிங் போகிற வண்டியில் எடுத்துவாங்க. அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். ஏன்னா ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது. ஓகே மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அழகர் மலை ட்ரெக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஏறி வந்தாச்சு. இவன் போல பாய் நேரில் சமணர் மலையா? சமணர் மலைன்றது வேறடா, இது அழகர் மலை சொல்லுவாங்க. வீணா போனவங்க வந்தது ஃபுல்லா. மேலே பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் இது லூசுங்க. நல்லாவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மகர லூஸு
இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மெமரி லாஸ் மாதிரியா. மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஈவினிங் டைம் போல வாங்க, வெயில் டயத்தில் வராதிங்க. இப்போ போகிறது மட்டும் தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அழகர் கோயில் போகிறோம். ஏதோ சொல்லிட்டு இருப்போம். இப்போ டேட்டா ஏஎம்சி ஹாஸ்டல் தான். வாய்ப்பில்லை ராஜா. வாஸ்மன் வாரியர்ஸ். வாஷ் பண்ணுவாங்க. அரியர் இருக்கா? அரியர்லாம் எனக்கு கிடையாது. உனக்கு இருக்கா? அரியர்லாம் இல்லை ப்ரோ. எல்லாத்தையும் உனக்கு இருக்கா ப்ரோ? மேக்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். மேக்ஸா? கெத்துடா, ஹீரோ வச்சாருடா கெத்து. சரி, அப்போ நீ நாளைக்கு எக்ஸாம் எழுதாத அரியர் இருக்கு. சும்மாவே ஒழுக போகுது. இந்த செம்புல ஒண்ணுமே படிக்காம எழுதிட்டு. அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரில. அக்கவுண்ட்ஸ்லாம் பாஸ் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு கிளம்புனா வண்டி ஓட்டினா அப்புறம் இந்த பாதையில் அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏய் வண்டி ஓட்டுறா, நடந்து வா. ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். ப்ரோ ப்ரோ உண்மை நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவன் சிறுபால் அடிச்சு நான் எதுவும் சொல்லல, அவன் நல்லா இருந்து. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. பேக போடு புடி. தீராத ஆசை இந்த அருண் கொடுக்கும். தீராத ஆசையா? வலிக்குது நண்பர்களே. அது ஏன்னு டபுளாவே பேசுற அர்ஜுன் ப்ரோ. இதெல்லாம் பிளர் பண்ணிருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ப்ரோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே அப்போ ஒன்று வரைஞ்சி தந்திருந்தாரு. எனக்கு மட்டும் ஏமாத்திட்டாரு. எனக்கு 2 பார்த்துட்டே வந்து சொன்னார். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்க. பேசுகிறேன். இப்போ நீ வண்டி ஓட்டு. நீ வண்டி ஓட்டிட்டேன்னா என்னைய வச்சு வண்டி ஓட்டினா நான் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். நீ ஃபுல்லாக அதுக்குன்னு கோளாறெல்லாம் கேட்கக்கூடாது. அதுதான். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் போயிட்டு உள்ள கன்னியூ பண்ணுறேன். லைசன்ஸ் இல்லைடா, லைசன்ஸ் இல்லை. சின்ன பையடாவே. சின்ன பையலே அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டேன். லைசன்ஸ் இல்லைடா. இந்தா ஓட்டுறியா? ஓட்டு நீ என்ன பின்னாடி வச்சிரு. ஓட்டலையா? ஹெல்மெட் வேணாம். ஹெல்மெட் யார் போட போகிறா? அப்படியே வச்சுக்க. சரி ஓகே மக்களே, கிளம்புவோம். இப்போ இந்த பாதையில் 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பார்த்து போகணும். அதுதான் இப்போ டாஸ்கே. அழகர் கோயிலில் போய் சந்திப்போம். பாய். வந்தாச்சு நண்பர்களே, ஏற போகிற மலை. நண்பர் தான் டிரைவர். சும்மா சொன்னேன், இவட்ட எல்லாம் இருக்குது, என்னோட லைசன்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறோம். தலைவா பாய். ஓகே நண்பர்களே, மேலே போகலாங்களா? வேலை நடக்குது போல் என்னாலே தெரியும். சுத்தமாக ஜாம் ஆகி நிற்கிது. நம்ம நண்பர்கள் இங்கே வராங்க. வரட்டும். வந்துட்டாங்க எல்லாமே பொலியூஷன். கூட்டத்தை பார்த்தீங்களா? முருகர் மரம் வந்துட்டோம். இதாண்டா முருகர் மரம். இங்கே இருந்தால் திருவிளையாடல் ஆடி இருப்பார் முருகர். அந்த மரம் தெரிஞ்சுப்பார். நாவல் பரமரம் அது. போவோம் அப்படியே. கூட்டம் சரி கூட்டம். வண்டி நிப்பாட்டவே இடம் இல்லை. பார்த்தாலே தெரியும். ஒரு 2 இருக்கு. ஒரே ஒரு ட்ரெக்கிங். ஐயோ சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா. அர்ஜுன் ஹாஸ்டல்ல விட்டுவான்டா. ஹாஸ்டல்ல வீட்டுக்கு போயிடுவான். இது அருணனை வீட்டுல விட்டு என்ன அருணே? கரெக்டா. பாவா அதான் வந்துட்டோம். ஏய் நம்மள இளந்தாரி ரத்தம்டா நமக்குலாம். நீ சொல்ற பத்தியே பிளான் பண்ணி இப்போ நான் கொஞ்சம் தெம்பா இருக்கேன். அதனால அப்படி பேசு. ஒரு ஜூஸ் ஒன்று போட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இறங்குவோம். ஓகே மக்களே, கீழே இறங்கிட்டு போகிறேன். ரெஸ்ட் எடுக்கும் போது அங்கே போயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க. ப்ரோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நம்ம வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அலையர் மலை ட்ரெக்கிங்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அலையர் கோயில் ஹில்ஸும் பார்த்தீங்கன்னா ஏறி முடிச்சுட்டு இங்கே தல்லாவில் பெருமாள் கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா கறி கஞ்சி பின்னாடி இருக்கு கறி கஞ்சி. அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வீடு நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு, நல்ல பில்லு. பில்லு இவ்வளோ சாப்பிட்ருக்கு, அப்போ பில்லு வராமல் சொன்னேன். பிரியாணி சாப்பிட்டா உனக்கு ஒயிட் ரைஸ் தராங்க. என்ன போதும் சொல்ல சாப்பாடு சரி ஓகே மக்களே, சூப்பராக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த நாள் பார்த்தீங்கன்னா 10 மணி கிளம்பணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 2 சாப்பிட்ற உட்காந்து தான் 1 மணி நேரம் உட்காந்துட்டு உள்ளுக்கு ஏசி காத்து வாங்கினேன். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட் அல்லது சூப்பரான சீரீஸில் இல்லாட்டி விலாகில் எதனாலும் சந்திக்கலாம். டாடா பை, see you, bye from Imran Vlogs.